Hello guys, again welcome back to my channel. இப்போ recent daysல நமக்கு ரொம்ப lowest சிபில் ஸ்கோர் இருந்தாலும் எந்த ஒரு இன்கம் ப்ரூஃபும் இல்லாம இன்ஸ்டன்ட் பர்சனல் லோன் ப்ரொவைட் பண்ண அந்த 3 அப்ளிகேஷன் என்னென்ன, அதுல நமக்கு கிடைச்ச லோன் அமௌண்ட் அண்ட் அதர் இம்பார்ட்டன்ட் டீடைல்ஸ் எல்லாத்த பத்தியுமே தான் இன்னைக்கு இந்த வீடியோல நாம டீடைலா பார்க்க போறோம். தென் இதுல எந்த அப்ளிகேஷன் ஓரளவுக்கு நமக்கு ஒர்த்தா இருந்தது அப்படிங்கறதையும் பார்க்க போறோம். பட் அதுக்கு முன்னாடி எந்த ஒரு லோன் அப்ளிகேஷனா இருந்தாலும் சரி, முடிஞ்ச அளவுக்கு லோன் எடுக்கிறத அவாய்ட் பண்ணிருங்க. அப்படியே தவிர்க்க முடியாத சூழ்நிலை இருக்கு அப்படினாலும் அந்த அப்ளிகேஷன் பத்தி A to Z முழுமையா தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு தனிப்பட்ட முறையில முழு விருப்பம் இருந்தா மட்டும் அப்ளை பண்ணுங்க. அதர்வைஸ் நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்றதுதான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா அடுத்த வீடியோ இன்னும் கொஞ்சம் பெட்டரா மேக் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே கைஸ், இந்த லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது பேமி அப்ளிகேஷன் தான். இந்த அப்ளிகேஷன்ல நமக்கு 4000 ரூபாய் இன்ஸ்டன்ட் லோன் எலிஜிபிள் கொடுத்திருந்தாங்க. இந்த லோன் அமௌண்ட்டை நம்ம ரீபேமெண்ட் பண்றதுக்கு மல்டிபிள் டேட்ஸ் கொடுத்திருந்தாங்க. பட் அதிகபட்சமாவே 28 நாள் தான் ரீபேமெண்ட் பண்றதுக்கு டைம் கொடுத்திருந்தாங்க. பட் இந்த டேட்டை நீங்க பெரிய அளவுல அட்ஜஸ்ட் பண்ணி சூஸ் பண்ணாலுமே இன்ட்ரெஸ்ட் ரேட் அண்ட் ரீபேமெண்ட்ல பெரிய அளவுல வித்தியாசம் கிடையாது. ஸோ மேக்ஸிமம் டேட்டை நீங்க சூஸ் பண்றது ரொம்ப பெஸ்ட்டாவே இருக்கும். ஓகே கைஸ், அதர்வைஸ் இதில் நாம் ரீபேமெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னா 4096 ரூபாய் வந்தது. அதாவது 4000 ரூபாய் லோனுக்கு நம்ம 4096 ரூபாய் கட்டணும். ஜஸ்ட் 96 ரூபாய் தான் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலுமே இதுக்கான ப்ராசஸிங் ஃபீஸ் மட்டும் 800 ரூபாய் கலெக்ட் பண்ணுறாங்க. அந்த 800 ரூபாய்க்கு ஜிஎஸ்டி அமௌண்ட் மட்டும் 144 ரூபாய் கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ டோட்டலாக ப்ராசஸிங் ஃபீஸ் 944 ரூபாய் போக 3056 ரூபாய் தான் நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணுறாங்க. ஸோ இந்த 3000 ரூபாய்க்கு நாம் 4000 ரூபாயை ரீபேமெண்ட் பண்ணணும், அதுவும் ஒரே மாதத்தில். ஸோ 3000 ரூபாய்க்கு 1000 ரூபாய் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது ரொம்ப டூ மச்சான இன்ட்ரெஸ்ட் தான். ஸோ அந்த ரீசனால் நான் இந்த அப்ளிகேஷனில் லோன் அப்ளை பண்ணல, அவாய்ட் பண்ணிட்டேன். ஸோ நீங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக உங்களுக்கு எலிஜிபிள் ஆகிற லோன் அமௌண்ட் அண்ட் அதனுடைய ப்ராசஸிங் ஃபீஸ், இன்ட்ரெஸ்ட் ரேட் இதெல்லாம் டிபெண்ட் பண்ணி எடுக்கலாமா வேணாமாங்கிறத ஃபைனல் பண்ணுங்கள். ஓகே கைஸ், இந்த லிஸ்ட்டில் நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிறது ரிங் அப்ளிகேஷன் தான். ரிங் அப்ளிகேஷனில் நமக்கு ஆல்ரெடி கிரெடிட் லைன் ஆப்ஷனில் ஃபஸ்ட்டு ஒரு 7000 ரூபாய் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறமா 8250 ரூபாய் லிமிட் கொடுத்துருந்தாங்க. பட் இந்த டைம் நமக்கு பவர் ஆஃப் லோன் ஆப்ஷனில் 15000 ரூபாய் லோன் எலிஜிபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்தா அந்த கிரெடிட் லைன் ஆப்ஷனில் நம்ம 1 மந்தில் ரீபேமெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. அதுக்கு கன்வீனியன்ஸ் ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க கலெக்ட் பண்ணுற டிரான்சாக்ஷன் ஃபீஸ் ரொம்பவே அதிகமாக இருந்தது. பட் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஓரளவுக்கு கம்மியாக இருந்தாலுமே டிரான்சாக்ஷன் ஃபீஸ் அதிகமாக இருந்ததுனால நான் கிரெடிட் லைன் ஆப்ஷனில் யூஸ் பண்ணல. பட் ஃபஸ்ட் டைம் எடுக்கிறப்போ மட்டும் டிரான்சாக்ஷன் ஃபீஸ் இல்லைங்கிறதுனால ஃபஸ்ட் டைம் 7000 விட்ராவல் பண்ணி யூஸ் பண்ணியிருந்தோம். ஓகே எஸ், இந்த டைம் நமக்கு கிடைச்சது 15000 ரூபாய். இந்த அமௌண்ட்டுக்கு நமக்கு ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கு 3 மாதம் டைம் கொடுத்துருக்காங்க. இதில் அமௌண்ட்டையோ இல்லை ரீபேமெண்ட் டைமையோ நாம் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. ஸோ அது ஒரு சின்ன ட்ராபேக்காக இருக்குது. நாம் மாதத்துக்கு 5380 ரூபாய் ரீபேமெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. இதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டுன்னு வர 45% மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. தென் இவங்க ஸ்டார்டிங்கில் ப்ராசஸிங் ஃபீஸ் அண்ட் அதுக்கான ஜிஎஸ்டிலாம் போக 13938 ரூபாய், அதாவது ஒரு 1000 ரூபாய் ப்ராசஸிங் ஃபீஸ் போக மீதி அமௌண்ட்டை நம்மளுடைய அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணுறதா மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது ஓரளவுக்கு ரீசனபுளாக தெரிஞ்சாலுமே எனக்கு இப்போதைக்கு இந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் போட்டு விட்ராவல் பண்ணுறதுல விருப்பம் இல்லாதனால நான் எடுக்கலை. ஸோ உங்களுக்கு இதை விட கம்மியான இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்தது அப்படின்னா தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். பட் ரிங் அப்ளிகேஷனை பொறுத்தவரையிலும் கலெக்ஷன் ஏஜென்ட் கண்டிப்பாக வீட்டுக்கு வருவாங்க. ஸோ நீங்கள் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். எந்த ஒரு லோன் அப்ளிகேஷனாக இருந்தாலும் லோன் எடுக்கிறீங்க அப்படின்னா ப்ராப்பராக ரீபேமெண்ட் பண்ணிடணும். இன்கேஸ் 7 days அப்ளிகேஷனாக இருந்தால் கூட அதில் நீங்கள் ரீபேமெண்ட் பண்ணால் தான் எந்த ஒரு ப்ராப்ளமே வராது. ஸோ நீங்கள் லோனை ஃபைனல் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க சொல்கிற ப்ராசஸிங் ஃபீஸ் ஆகட்டும் இல்லை ரீபேமெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட் ஆகட்டும், இதெல்லாம் ஒரு டைமுக்கு 2 times கன்ஃபார்மாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விருப்பம் இருந்தால் மட்டும் அப்ளை பண்ணுங்கள். அதர்வைஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணிவிட்டு கட்டாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் தேவையில்லாமல் ப்ராப்ளம்ஸ் நிறைய க்ரியேட் ஆகும். ஸோ இதை கொஞ்சம் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் கேர்ஃபுல்லாக நோட் பண்ணிக்காங்க. ஓகே கைஸ், இந்த லிஸ்ட்டில் நம்ம 3ஆவதாக பார்க்க போகிறது பேரூபிக் அப்ளிகேஷன் தான். இந்த அப்ளிகேஷனில் நமக்கு 5800 ரூபாய் எலிஜிபிள் கொடுத்துருந்தாங்க. பட் இந்த அமௌண்ட்டை ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கு 28 நாள் தான் மேக்ஸிமம் டைம் கொடுத்துருந்தாங்க. தென் முக்கியமாக இந்த அமௌண்ட்டை நம்ம 2 பேமெண்ட்டாக கட்டியாகணும். முதல் 14 நாளையில் ஒரு பாதி பேமெண்ட்டும், ரெண்டாவது 14 நாளையில் ஒரு பாதி பேமெண்ட்டும் கட்டுற மாதிரி இருக்குது. தென் இதெல்லாம் ஓகேவா, எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் விட்ராவல் பண்ணலாமா அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த அமௌண்ட்டுக்குமே அந்த 5800 ரூபாயில் டாக்குமெண்ட் ஃபீஸ் 290 ரூபாய், அதுக்கான ஜிஎஸ்டி அமௌண்ட் 53 ரூபான்னு சொல்லி இந்த அமௌண்ட் போக மீதி அமௌண்ட்னா 5457 ரூபாய் தான் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த 5500 ரூபாய் ஒரு அப்ராக்சிமேட்டான அமௌண்ட்க்கு நம்ம ரிட்டன் ரீபேமெண்ட் கட்டும் பொழுது ஜஸ்ட் 1 மந்தில் மட்டும் 2300 ரூபாய் சேர்த்து, அதாவது கிட்டத்தட்ட 7300 ரூபாயை நம்ம ரீபேமெண்ட் பண்ணணும். ஸோ இதுவும் ரொம்ப டூ மச்சான ஒரு ரீபேமெண்ட் அமௌண்ட் தான்.
இந்த 3 அப்ளிகேஷன்லையுமே நாம வாங்குற அமௌண்ட்க்கும் ரீபேமெண்ட் பண்ணுற அமௌண்ட்க்கும் ரொம்பவே வித்தியாசம் இருந்தாலும் ரிங் அப்ளிகேஷன் ஓரளவுக்கு ரீசனபிளாக இருக்கே தவிர அதுவும் பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ ஃபைனல் கன்க்ளூஷன் வர என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எந்த ஒரு இன்கம் ப்ரூஃபும் இல்லாமல் ஏதாவது ஒரு அப்ளிகேஷனில் லோனுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரியான அதிகப்படியான ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ் தான் கலெக்ட் பண்ணுவாங்க. தென் இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் கொஞ்சம் அதிகமாக தான் வரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஒரு 25 to 30 ஏஜில் இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரியான அப்ளிகேஷன்லலாம் தயவு செஞ்சு லோனுக்கு அப்ளை பண்ணாதீங்க. இன்கேஸ் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, இதுக்கு பிலோ ஏஜில் இருந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னாலும் உங்களுடைய பேரண்ட்டோட கைட்லைன்ஸில் மட்டும் தயவு செஞ்சு அப்ளை பண்ணுங்கள். அதே சமயத்தில் நீங்கள் ஒரு 25 to 30 ஏஜில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த ஏஜில் செஞ்சுருக்க வேண்டிய 4 விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றின டீட்டெயிலான ஒரு வீடியோ ரீசெண்டாக அப்லோட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்களும் அந்த வீடியோவை பார்க்கல அப்படின்னா மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபியூச்சரில் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.